ஹாய் தமிழ் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அக்கே நல்லா இருக்கு. ഞാൻ உங்களோட சொந்த காமவாகினி. நல்ல மழையா இருக்கு வெளியே. மழை டைம் வரும்போது எல்லா மனுஷருடையும் உள்ளிலே ஒரு இது இருக்கு. மழைக்காலம் வரும்போது நம்ம பொண்டாட்டி புருஷன் கட்டி பிடிச்சி படுக்கிறது அப்படி ஒரு யோசனை வரும் இல்லையா? கட்டி பிடிச்சி அங்கிட்டு கட்டி இங்கிட்டு கட்டி இழுத்து நமக்கு பொண்டாட்டியை பார்க்கும்போதும் அல்லாட்டி புருஷனை பார்க்கும்போதும் நமக்கு செய்யணும், சேரணும், பந்தப்படணும்னு ஒரு யோசனை வரும் இல்லையா? எனக்கு மட்டும்தான் இருக்கா, உங்களுக்கும் இருக்கா? சொல்லுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லணும். ஏன் புருஷன் கூட எனக்கு இருக்கும்போதும் அப்படித்தான், வண்டியில் இருக்கும்போதும் வெளியே போகும்போதும் ഒക്കെ இருக்கு. ஆனால் ഞാൻ எப்படி தெரியுமா, வண்டியில் இருக்கும்போது யாரும் இல்லாத டைமில் ഞാൻ தடவி பார்ப்பேன். எப்படி இப்படி தடவுவா, எப்படி இருக்கா, அங்கே இருக்கா எதுள்ளது தடவி பார்ப்பேன், தெரியுதா? அப்போ அതൊരു அழகான ஒரு சுகம் இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். தூக்கம் வரும்போதொക്കെ அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ரசம் இருக்கு இல்லையா? அக்கா சொல்றது சில ஆளுகளுக்கு விருப்பம் இருக்கும் கேட்கறதுக்கு, சில ஆளுகளுக்கு விருப்பமே இருக்க மாட்டேங்குது. இல்ல, உண்மைதான் சொல்றேன். நம்ம பொண்டாட்டி புருஷன் கூட அப்படியே சேர்ந்து வண்டியில போகும்போது, காரம் இல்ல பைக்கில் இருக்கும் போதும் நம்ம கொஞ்சம் தடவி அவங்களை கட்டி பிடிச்சி நம்ம மாறிடம் கொஞ்சம் அவங்க பின்னாடி கொஞ்சம் ஒரசிட்டா சூப்பரா இருக்கும். அதுதானே சில பொம்பளை ஆம்பளை இப்படி கட்டி பிடிச்சி இழுத்துட்டு பைக்கில் சுத்துறது பார்த்துருக்கு தானே? அக்கா சொல்றது கரெக்டு தானே? சரி, அதுக்கு பிறகு என்கிட்ட சில ஆளுகளை கேட்பேன், அக்கா அக்கா டெய்லி பந்தப்படுமான்னு கேட்கும். ஆமாங்க, நான் டெய்லி பந்தப்படுவா. என்ன தெரியுமா, நம்ம டெய்லி பந்தப்படும் போது இருக்கிற ஒரு சுகம், ஒரு சந்தோஷம், நம்ம பொண்டாட்டி புருஷன் இடையில் இருக்கிற ஒரு பாசம் அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டு தான் அக்கா சொல்றது. இல்லாட்டி யாராச்சும் அப்படி பார்த்து பாரு, உண்மைதான். டெய்லி சேரணும், பொண்டாட்டி புருஷன் டெய்லி சேரணும், அதுக்கு எதுவும் தப்பு இல்லை, புரியுதா? டெய்லி சேரணும். இருந்தா ஒரு 3-4 வாட்டி சேர்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, உண்மைதான் சொல்றேன். அது வேற. சில ஆளுகளுக்கு கேட்பேன் என்கிட்ட, அக்கா சூத்தில் அடிக்கும் போது, சூத்தில் பண்ணும்போது ரொம்ப வலியா இருக்கும், எப்படி பண்ணிக்கலாம்? சூத்தில் முதல் தடவை பண்ற ஆளுகளுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அல்லாட்டி அது பிடிக்காத ஆளுகளுக்கு நம்ம பார்மசில இருக்க லூப்ரிகேஷன் ஜெல் அதை போட்டும் பண்ணலாம், சரியா? அப்படி செய்யற ஆளுகளுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். இதுல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தெரிய வைக்கணும் ஆளுகளை, அதுதான் அக்கோட லட்சியம் இல்லையா? அப்ப சரிங்க. வேறொரு விஷயம், என்னுடைய ஆப்பிள் ஏறி பார்க்காத ஆளுகளை ஆப்பிள் ஏறி பாருங்க, இதுல எல்லாம் டிப்ஸ் இருக்கு, சரியா? ஓகே, தேங்க்யூ.